வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது நாட்டின் 78வது சுதந்திர தினம். தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காங்கிரஸ் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தேசிய கொடியேற்றினார். மின் விளக்குகளால் ஜொலித்தது சட்டசபை, ஆளுநர் மாளிகை, அரசு அலுவலகங்கள். புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் குடியிருப்பு நல்வாழ்வு சங்கம் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குறிஞ்சி நகர் குடியிருப்பு நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கொடிவணக்க பாடல். குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு புதுச்சேரிக்கு முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சங்கத்தின் தலைவர், செயலாளருக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது நம்ம சுதந்திர தினம் சிறப்பாக பறந்தது பாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பாக உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பகுதியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. உப்பளம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மஞ்சுளா தமிழ்ச்செல்வம், மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வம் என்கிற தமிழ்ச்செல்வம் தலைமையில் உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பகுதியில் சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, தனுசு, ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் RE சேகர், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி மற்றும் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கிருஷ்ணதேவி, மாவட்ட தலைவர் கோபி, செந்தில்குமார், பரணி, உப்பளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், குமரன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தையொட்டி சட்டசபை வளாகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசின் முக்கிய கட்டடங்கள் மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்ததை பொதுமக்கள் ரசித்து சென்றனர். புதுச்சேரியில் 78வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி சிறப்புரை நிகழ்த்தினார். இதனையடுத்து கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் CCTV கேமரா கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சுதந்திர தின விழாவையொட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்ட வளாகம், தலைமைச் செயலகம், காந்தி சிலை உட்பட தலைவர்களின் சிலை மற்றும் முக்கிய அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கும் இடங்களான பாரதி பூங்கா, கடற்கரை சாலைகள் மின் ஒளியில் அலங்கரிக்கப்பட்டதால் ஜொலித்து வருகிறது. இதனை பொதுமக்கள் வெகுவாக ரசித்து செல்கின்றனர். மேலும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர்.
காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்பதை விழிப்புணர்வு மூலம் புதுச்சேரி மீன்வளத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 50க்கும் மேற்பட்ட படகுகளில் தேசிய கொடியை ஏந்தி விழிப்புணர்வு செய்யப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரில் கடல் பகுதியில் மீன்பிடி படங்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். படகு அணிவகுப்பில் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த 50 விசைப்படகுகள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி அணிவகுத்து சென்றனர். அச்சமயம் தேசிய கொடியின் வண்ணங்களில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் மீன்வளம் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர் பகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் நோட்டு புத்தகம் வழங்கினர். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர் பகுதியில் உள்ள அம்மன் ஆலய வளாகத்தின் முன்பு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமன் நகர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இருந்ததால நான் உங்ககிட்ட வரல, இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு டென்ஷனு. எனக்கும் ஒரு செம்ம டென்ஷன் ஆகும். அந்த கதையை என்ன செம்ம சிரிப்பாக சரி அதை ஆசினி புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவு காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு
முதலமைச்சர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலையும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி பல புதுமைகளை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி பார்க்கப்படுகிறது என பெருமிதம் கொண்டார். புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் 13.36 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்றும் தெரிவித்த முதலமைச்சர் நடப்பு கல்வியாண்டில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு காலணி மற்றும் புத்தக பைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், விடுதலை அடைந்த இந்தியாவின் 100வது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் போது புதுச்சேரி மாநிலம் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியடைந்த மாநிலமாக திகழ வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமாகும் என்றார். அதற்கு அரசோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் மீனா அவர்களுக்கு சிறந்த மனிதராக வழங்கப்படும் முதலமைச்சரின் காவல் பதக்கம். திரு எஸ் மீனா 1991ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறை காவல் உதவி ஆய்வாளர் திரு முகமது லியாகத் அலி அவர்களுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கம். திரு முகமது லியாகத் அலி உதவி ஆய்வாளர் தற்போது குற்றப்பிரிவு குற்றம் புலனாய்வு காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். அடுத்து வருவது அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் அப்துல் ரகுமான், சிவசண்முகம், தர்மராஜ், சரவணன், தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜ் RGPRS இனாமுல் ஹசீன், வட்டார காங்கிரஸ் தலைமையில் தலைவர் ஆறுமுகம், வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜான் மரியநாதன், சாகுல் ஷஃபி, இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சுஹைப், வட்டார காங்கிரஸ் தலைவர், சிறுபான்மை தலைவர் ரஷீத், இளைஞர் காங்கிரஸ் தலைவர், துணைத் தலைவர், வட்டார காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் ஷேக் இப்ராஹிம், ஆப்தர், முருகையன், பிரபாகரன், ரஃபீக், மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளர் மாநில அக்ரம், மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஐயனார், செல்வராஜ், மாநில மகளிர் காங்கிரஸ் ரெஜினா, செயலாளர், மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் பாலு என்கிற பாலச்சந்தர், பார்த்திபன், செல்வராஜ் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகமும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. பசங்களை வழி விடுப்பா.
உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைஸ்மேன் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி, உலகத்திற்குள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் பள்ளியில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் 133 அடி திரைசீலையில் 1330 திருக்குறள் எழுதும் நிகழ்வு, 30 மணி நேரம் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு, கட்டுரையரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம், 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் ஒரு நிமிடத்தில் 10 திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார். இதில் செவாலையே கலைமாமணி PG சந்தோஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாகவும் 33 அமைப்புகளுக்கு திருக்குறள் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைப்பில் கட்டுரை, தன் நெஞ்சறிவது என்ற தலைப்பில் கவிதை, எண்ணிய எண்ணியாங்கு என்ற தலைப்பில் சிறுகதையும் எழுத வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கவிஞர் கலாவிசு, பள்ளியின் துணை முதல்வர் பாலமுருகன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 1993ஆம் ஆண்டு உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக உலக திருக்குறள் மாநாடு ஒன்று புதுச்சேரி மாநிலத்தில் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. அதுபோல இந்த உலக திருக்குறள் மையம் வைஸ்மேன் பள்ளியில் துவங்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவு பெறும் இந்த வேளையில் அக்டோபர் மாதம் 18, 19 சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பில் பாண்டி மெரினா கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவன மாணவர்கள், ஆசிரியர்களின் தலைமையில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் சுமார் 70 மாணவர்களும் 15 ஆசிரியர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இத்தூய்மை பணி மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து கடற்கரை முழுவதும் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிற கழிவுகளை அகற்றினர். 2 மணி நேரம் நீடித்த இப்பணியில் மொத்தம் 80 கிலோ குப்பைகள் சேகரிக்கப்பட்டன. நிகழ்வின் முடிவில் கல்வி நிறுவனம் சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு கொண்டு வந்ததில் பெருமிதம் அளிப்பதாக தெரிவித்தது. இதுபோன்று சமூக பணிகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றும், சுற்றுப்புற சூழலின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது அமையும் என்றும் கல்வி நிறுவனம் தெரிவித்தது. பாண்டி மெரினா முழுவதும் தூய்மை பணி நிறைவடைந்த பிறகு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இனிமையான நிமிடங்களை பகிர்ந்து கொண்டனர். பேட்ரிக் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 78வது சுதந்திர தின விழா முதுநிலைப்பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேட்ரிக் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 78வது சுதந்திர தின விழா முதுநிலைப்பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்கக பாரத சாரண சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் வங்கி உதவி மேலாளருமான கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் பிரட்ரிக், மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரட்ரிக், பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தனர். மாணவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறித்த சிறப்பு செய்தியினை மாணவி சுபஸ்ரீ, மாணவன் சரவணன் மற்றும் பிரணந்தி ஆனந்த் ஆகியோர் பேசினர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள், நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சாரண சாரணியர் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.
வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். விழாவில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தேசிய கொடி ஏற்றினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வருவாய் அதிகாரி புவனேஸ்வரி, வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்தம் மற்றும் வருவாய் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மண்ணாடிப்பட்டு தொகுதி BS பாளையம், கூனிச்சப்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள PS பாளையம், கூனிச்சம்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கினார். சமூக நலத்துறை மூலம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மூவர்ண கொடியேற்ற மாணவர்களுக்கு கொடி வழங்கப்பட்டது. இதில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, ஆணையர் எழில்ராஜன், பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் முத்தழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். We are always expecting your presence to be so that the students may be now the distribution of the laptop to the students. Thank you, sir, for the distribution of the laptop to the students here, which are full of doubt, so that their future may be enlightened. இந்திய திருநாட்டில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது இல்லத்தில் தேசிய கொடியேற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் இனிப்புகள் வழங்கினார். நாட்டின் 78வது ஆண்டு சுதந்திர தினம் நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடப்பட்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை, சட்டத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறார்களுக்கும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதிக்குட்பட்ட மந்தவெளி திடலில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதியில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மணவெளி மந்தை திடலில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி ஆணைப்படி மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் மாவட்ட பொருளாளர் முருகன் என்கிற பெருமாள் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்யப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், தேசிய கொடி அனைத்தும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட விவசாய அணி தலைவர்கள் கலைவாணன், பன்னீர்செல்வம், மணிகண்டன், பழனிவேல், ரேவதி, முரளி, சசி, அருள்ராஜ், பிரபு, தங்கதுரை, ஆதிகேசவன், உதயச்செல்வன், சந்தோஷ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாவட்ட பொருளாளர் முருகன் என்கிற பெருமாள் செய்திருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. பனித்திட்டு கிராமத்தில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ மகாசக்தி கெங்கையம்மன், ஸ்ரீ கங்காதீஸ்வரர், ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக விளங்கக்கூடிய நாட்களில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையான முறையில் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சன்னதியில் உள்ள விநாயகர், ஊத்துக்காட்டு மாரியம்மன், மகா காளியம்மன், மகாசக்தி கெங்கையம்மன், கங்காதீஸ்வரர், பாலமுருகன் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகத்துடன் மகா தீபாராதனையும், சுவாமி, மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வீதி புறப்பாடும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், பழ வகைகள், பஞ்சாமிர்தம், அபிஷேகத்தூள், தேன், பன்னீர், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கடற்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி ஸ்ரீ மகா சக்தி கங்கையம்மன் சக்தி கரகம் மற்றும் செடல் போடுதல், சாகை வாற்றல் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பிரபையிலும் கோபுர விமானத்திலும் இந்திர விமானத்திலும் சாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பனித்திட்டு கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
கோபினா அப்படியே பேர் காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழாவினை டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் 116 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பாகூர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளியில் அதிக மாணவர்கள் பயிலும் பள்ளியாக பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியினை சிறப்பு சேர்க்கும் விதமாக ஐம்பெரும் விழாவாக பள்ளி தலைமை ஆசிரியர் வானதி தலைமையில் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் அறையில் மழலை செல்வங்களுக்கு புரிகின்ற வகையில் வண்ண படங்களும் வரையப்பட்டிருந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன், டாக்டர் திருமதி மணிமேகலை, டாக்டர் ஜோகன் பாண்டியன் ஆகியோரை ஆசிரியர் கவிதா வரவேற்று சிறப்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் நாட்குறிப்பேடு என்று அழைக்கப்படும் டைரி, அடையாள அட்டை, தேசிய கொடி, மரக்கன்றுகள், இனிப்பு ஆகியவற்றை வழங்கினர். டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் பேசுகையில், தனியார் பள்ளியை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளி தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து பெற்றோர்களும் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தால் அரசாங்கத்திடம் இருந்து அனைத்து உதவிகளும் படிப்பிற்காக இலவசமாக கிடைக்கும் என்பதனை எடுத்துரைத்தார். மருத்துவர்கள் கூறுகையில், நாம் சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகள் ஆகிறது. தற்போது அரசு மற்றும் அனைத்து துறைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் அரசு பள்ளியில் பயின்று தன்னை வளர்த்து கொண்டவர்கள் என்று தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர் நன்றி உரை வழங்கினார். தேவி விழாவினை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜானகி மற்றும் செந்தமிழ் செல்வி மற்றும் பள்ளியில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேசிய கொடியினை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வேல்முருகன் ஏற்றி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் சுதந்திர தின விழா போட்டியும் பரிசளிப்பும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினருக்கு அன்பழகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியின் முதல்வர் நாகலட்சுமி ஹரிஹரன் செய்திருந்தார். பாகூரில் அரசு துறை அலுவலகங்களில் 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்களில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையான முறையில் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் போன்ற எழுது பொருட்களை வழங்கினார். இதில் துணை தாசில்தார் நாகராஜன், வருவாய் ஆட்சியர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பாகூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் துணை பதிவாளர் ஜெயச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். உதவியாளர் பிரசாத் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தேசிய கொடியின் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். விழாவில் சிறப்பாக பணி செய்த துப்புரவு பணியாளர், வாட்டர் டேங்க் ஆபரேட்டர், ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மேலாளர் ரவி மற்றும் பாகூர் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மணிக்கொடி
ஓகே சார், அடுத்தோம். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காரைக்கால் மாவட்டத்தில் காமராஜர் அரசு வளாகம் உள்ளது. இங்கு பல்வேறு அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று இவ்வளாகத்தில் மூத்த அரசு அதிகாரிகள் தேசிய கொடி ஏற்றி வைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்களை சிறப்பிக்கும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் 78வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜர் வளாகத்தில் அமைந்துள்ள மைய திடலில் தூய்மை பலர் சரோஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாட்டின் சுதந்திர தினத்தன்று தூய்மை பணியாளருக்கு கிடைத்த கௌரவம் சக தொழிலாளர்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பணி நிறைவு காலத்தில் தமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய வாய்ப்பு என தூய்மை பணியாளர் சரோஜா தெரிவித்தார். என்ன கொடியேற்றி வச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம், மகிழ்ச்சியாக இருக்கு. காரைக்காலில் 78வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை புதுச்சேரி அமைச்சர் PRN திருமுருகன் ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவானது காரைக்கால் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதான சின்னமான புறாக்களை அமைச்சர், ஆட்சியர் பறக்கவிட்டனர். சுதந்திர தின உரையில் அமைச்சர் பேசுகையில், காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவர்களை தொடர்ந்து வீரநடை போட்டு வருகின்றார்கள் காரைக்கால் நிர்மலா ராணி அரசு உதவி பெறும் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி திருநள்ளாற்றில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி பாஜக அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக பாரத மாதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம், திருநள்ளாறு தொகுதி பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன், ஏராளமான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை பற்றி மாணவ மாணவிகள் சொற்பொழிவாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் நோயலா செபஸ்டின் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தேவையில்லாத குப்பைகளை எரிப்பார்கள். ஆனால் ஜாலியன் வாலாபாக்கில் அரக்கன் ஜெனரல் டயர் எத்தனை உயிர்களை சுட்டரித்தான் தெரியுமா? நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர்.
நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாஜக சார்பில் சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாநில துணைத் தலைவர் அருள்முருகன், மாநில செயலாளர் அமுதாராணி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி தேசிய கொடி ஊர்வலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்பாட்டின் பேரில் தேசிய கொடி ஊர்வலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டார். நிர்வாகிகள், ஊடக பிரிவு மாநில தலைவர் ரஞ்சித், பாஜக தொகுதி தலைவர் ஜெயக்குமார், மூத்த நிர்வாகிகள் மூர்த்தி, வேளாங்கண்ணி, இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் MR சரவணன், யோக ஸ்ரீதரன், அக்ஷவர்தன், சிவலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு அகில இந்திய முத்துக்குளத்தோர் பாசறையின் பாராட்டு. புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை பெண்கள் எழுச்சி நாளாகவும் அரசு விழாவாக எடுக்க வலியுறுத்தி பேசியதற்காக அகில இந்திய முக்குளத்தோர் பாசறையினர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்ற மானிய கோரிக்கையின் போது விடுதலை நாளை அடையாளப்படுத்தி ஆங்கிலேயருடன் போரிட்டு வென்ற ராணி வேலு நாச்சியாருக்கு புதுச்சேரியில் சிறப்பு செய்யும் விதமாக வேலு நாச்சியாருக்கு சிலை, முக்கியமான சாலைக்கு பெயர், பள்ளிக்கு அவரது பிறந்த நாளை பெண்கள் எழுச்சி நாளாகவும் அரசு விழாவாகவும் எடுக்க வலியுறுத்தி தனது உரையில் கோரிக்கைகளை முன்வைத்தார். மறைக்கப்பட்ட தமிழக விடுதலை போராட்ட வீராங்கனையை தனது உரையில் சுட்டிக்காட்டிய சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தை அகில இந்திய முக்குளத்தோர் பாசறையின் செயலாளர் முத்தழகன் தேவர் ஆணைக்கிணங்க புதுச்சேரி பாசறையின் நிர்வாகிகள் அகிலா நாச்சியார், ராம்குமார், அழகர் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது நாட்டின் 78வது சுதந்திர தினம். தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காங்கிரஸ் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தேசிய கொடியேற்றினார். மின் விளக்குகளால் ஜொலித்தது சட்டசபை, ஆளுநர் மாளிகை, அரசு அலுவலகங்கள். புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பொதுமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.